ஃபேஸ் மாஸ் ரகம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக முன்னாள் அமைச்சர். இவர் இப்போ பார்த்தீங்கன்னா தலைமறைவாக தான் இருக்கார். 100 கோடி சொத்து மதிப்பு உள்ள சொத்துக்களை பார்த்தீங்கன்னா போலி பத்திரம் பண்ணார்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தலைமறைவாக ஆகிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. அவர் உண்ணாவிரத போராட்டம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா களம் இறங்கிட்டார். இதே மாதிரி ராஜேந்திர பாலாஜியும் பார்த்தீங்கன்னா ஓடி ஒளிஞ்சார். அப்போ சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியை எதிர்கொள்ளுங்க, எதுக்கு பயந்து ஓடுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி நேராகவே கேட்டிருந்தார். அது ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் வந்து நம்மளுக்காண்டு போராட்டம் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, பார்த்தா நம்மளுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணாமல் சட்ட ரீதியை எதிர்கொள்ள சொல்கிறாருன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் அந்த அவரோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அதை பற்றி பேசக்கூட இல்லை. எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வந்து பக்கபலமாக இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்றாங்க. அவருக்கு டெல்லி கூட ஹெல்ப் பண்ணிடும், அதாவது பாஜக கூட ஹெல்ப் பண்ணிடும் போல். எடப்பாடி பழனிசாமி வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணலன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு திமுக நெருக்கடி தருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெருக்கடி தரும். ஏன்னா செந்தில் பாலாஜி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து இப்போ டிவியில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு நேர்காணலில் பேசும்போது நிறைய டீட்டெயில்ஸ் செந்தில் பாலாஜி பற்றி தெரியுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் பார்த்தீங்கன்னா எல்லா சோர்ஸையும் திரட்டி சவுக்கு சங்கர்கிட்ட கொடுத்து அவர் யூடியூப்லலாம் பேசுவார். ஸோ எம்ஆர் விஜயபாஸ்கர் கண்டிப்பாக வந்து உடைய மாட்டாங்க, மிகப்பெரிய நெருக்கடி தந்துருவாங்கன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.